ஃபர்ஸ்ட் இந்த ஹெடர் அப்படின்ற இந்த கிளாஸ் நேம்ல இருந்து நம்ம ஸ்டைலிங் கொடுக்க ஆரம்பிக்க ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே போயிட்டு ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா டாட் ஹெடர் அப்படின்ற கிளாஸ், பிகாஸ் கிளாஸ் நேம் ஸ்டைல் ஆட் பண்றதுனால டாட் அந்த கிளாஸோட நேம் என்னவோ அதை கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்துட்டு வேரியபிள் நேம் பிஜி அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். ஸோ ப்ரிட்டி மச் எனக்கு ஆல்ரெடி பேக்ரவுண்ட் கலரும் அதான் இருக்கிறதுனால என்னால் தனியாக பார்க்க முடியல, பட் இட்ஸ் ஓகே. அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா இதில் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஒன்ஸ் நான் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்தோடனே அந்த ஹெடர்ன்ற கிளாஸ் நேமுக்கு உள்ள இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் எனக்கு என்ன ஆகும்னா ரோ வைஸ்ல வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் ரோ வைஸ்ல அரேஞ்ச் ஆயிட்டா. அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்றேன். இது என்ன பண்ணா வெர்டிகலி அந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சென்டர் அலைன் பண்ணும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் வெர்டிகலா இந்த இப்போ இது பெரிய ஹைட்ல இருக்கு, அப்போ அதுக்கு ஈக்குவலண்டா இது எல்லாமே சென்டருக்கு வந்துட்டு. ஸோ இது என்ன அப்படின்னா எனக்கு ஒர்க் ஆகுது. அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து ஸ்பேஸ் பிட்வீன் சொல்றேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கார்னர்ல ஒவ்வொரு எலமெண்ட்ஸையும் ஒவ்வொரு கார்னர்ல வச்சிரும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ எனக்கு HTML ஃபர்ஸ்ட் இருக்கிறது இந்த ஆங்கர் டேக் வித் லோகோ, லாஸ்டா இருக்கிறது இந்த கார்ட் ஐட்டம்ஸ் கண்டெய்னர். ஸோ அப்போ என்ன அப்படின்னா அது ரெண்டத்தையும் ஒவ்வொரு கார்னர்ல வச்சுட்டு மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் உள்ள இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஈக்குவலண்ட் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் விட்டு எனக்கு வச்சிரும். ஸோ அப்போ இதுவும் கிடைச்சிட்டு இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து பேடிங் வந்து டாப் அண்ட் பாட்டம் 1.5 rem, லெஃப்ட் அண்ட் ரைட் 7% அப்படின்னு சொல்றேன். ஸோ நான் இந்த மாதிரி ரெண்டு வேல்யூ கொடுத்தேன்னா அதுக்கு அர்த்தம் என்ன, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது டாப் அண்ட் பாட்டமும், செகண்ட் கொடுத்துருக்கிறது வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் பேடிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும் லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்லையும் அண்ட் டாப் அண்ட் பாட்டம்லையும் கேப் கிடைச்சிரும். அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா பார்டர் பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து வேர் அப்படின்னு சொல்லி அந்த பார்டர் அப்படின்ற அந்த வேரியபிளை யூஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு அந்த பார்டர் கிடச்சிரும். அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா இதில் பொசிஷன் வந்து ஃபிக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன். பிகாஸ் எதுக்காகனா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு நாபார் வந்துட்டு நான் ஸ்க்ரீனை ஸ்க்ரால் பண்ணும்போது மேலே ஃபிக்ஸடாக இருக்குது, அதுக்காக தான். ஸோ இங்கே பொசிஷன் ஃபிக்ஸட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா டாப்ல இருந்து 0 அண்ட் தென் லெஃப்ட்ல இருந்து 0 அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ போத் டாப் அண்ட் லெஃப்ட்ல இருந்து 0 அப்படின்ற போது இந்த கார்னர்ல இருந்து எனக்கு இந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிரும். அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து Z இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து 1000 கொடுத்துட்றேன். இது எதுக்காகனா இப்போ நான் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ இந்த கண்டென்ட் ஸ்க்ரோல் பண்றேன்னா என்னோட nav பார் தான் அந்த கண்டென்ட்டுக்கு மேல இருக்கும், அந்த கண்டென்ட்டுக்கு கீழே nav பார் போகாது. ஸோ அதுக்காக தான் என்ன இந்த Z இண்டெக்ஸ் அதிகமா இருக்கிற எலமெண்ட் தான் எப்போதுமே டாப்ல இருக்கும், அதுக்காக இப்படி கொடுத்துட்றேன். இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து இங்க நமக்கு வேற என்ன இருக்குன்னா இந்த லோகோ அப்படின்ற கிளாஸ் நேம். ஸோ இங்க என்ன அப்படின்னா டைரக்டா லோகோ அப்படின்ற கிளாஸ் நேம் செலக்ட் பண்ணிட்டு ஸோ இதுல அந்த லோகோன்ற கிளாஸ் நேம் ஆங்கர் டேக் இருக்கு, அதுக்குள்ளதான் அந்த இமேஜ் டேக் இருக்குன்ற போது இந்த லோகோன்ற கிளாஸ் நேமுக்கு உள்ள இருக்கிற இமேஜ் டேக் செலக்ட் பண்ணி ஹைட் 6 rem அப்படின்னு சொல்றேன். ஸோ இப்படி ஒரு கிளாஸ் நேம் கொடுத்து ஸ்பேஸ் விட்டு இன்னொரு கிளாஸ் நேமோ டேக் நேமோ கொடுத்தோம்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா சைல்டு செலக்டர் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த கிளாஸ் நேம் எந்த டேக் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த கிளாஸ் நேம் எந்த எலமெண்ட்டுக்கு இருக்குதோ அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய இமேஜ் டேக்கு ஹைட் 6 rem சொல்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இமேஜோட சைஸ் வந்துட்டு ஸோ இங்கே எனக்கு எப்படி இருக்குதோ அதே மாதிரி இங்கே எனக்கு சின்னதாயிட்டு. இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து இந்த நாவ்பார் அப்படின்ற இந்த கிளாஸ் நேமுக்கு ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ இதில் என்ன அப்படின்னா நாவ்பாரில் இருக்கக்கூடிய ஆங்கர் டேகை செலக்ட் பண்ணிக்கிறேன், விச் இஸ் திஸ் ஒன். நாவ்பாருக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆங்கர் டேக்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு வந்து மார்ஜின் டாப் அண்ட் பாட்டம் 0, லெஃப்ட் அண்ட் ரைட் 1 rem அப்படின்னு சொல்றேன். ஸோ இப்போ எல்லா டெக்ஸ்ட் கடையிலையும் கேப் கிடைச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து ஃபாண்ட் சைஸ் 1.6 rem அப்படின்னு சொல்றேன். ஸோ ஃபாண்ட் சைஸ் எல்லாமே பெருசாயிட்டு. அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா டெக்ஸ்ட் கலர் வந்துட்டு ஒயிட் அப்படின்னு சேவ் பண்றேன். ஸோ டெக்ஸ்ட் கலரும் ஒயிட் ஆயிட்டு. ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட அந்த அப்ளிகேஷன் எப்படி இருக்கோ அதே மாதிரி எனக்கு லேஅவுட் வர ஆரம்பிக்குது. இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா அந்த ஆங்கர் டேக் ஓவர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த டெக்ஸ்டோட கலர் சேஞ்ச் ஆகி அந்த அண்டர்லைன் மாதிரி வருது, தெரியுதா? இந்த லைன் வரதை பார்க்கலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி வருதுன்னா மேல இருந்து வர மாதிரி இருக்கு பாருங்க, தெரியுதா? ஸோ இது ஆல்ரெடி நம்ம டிரான்சிஷன் வந்துட்டு இங்க நம்ம ஆட் பண்ணிட்டோம் எல்லா எலமெண்ட்டுக்கும் காமனா. ஸோ இங்க என்ன அப்படின்னா நான் ஜஸ்ட் வந்து நாவ்பார்ல இருக்கிற ஆங்கர் டேகுக்கு கோலன் கொடுத்து ஜஸ்ட் ஓவர் பண்ணா என்ன பண்ணணும்னு சொல்லி அதை மட்டும் ஆட் பண்ணா போதும் ஸ்பெஷல் கிளாஸை. ஸோ இங்க சொல்றேன் ஆங்கர் டேக் அந்த நாவ்பார் அப்படின்ற எலமெண்ட் எந்த கிளாஸ் நேம் இருக்குதோ அந்த கிளாஸ் நேம் உள்ள எலமெண்ட்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஆங்கர் டேக்கு மேல மட்டும் நான் ஓவர் பண்ணும்போது
டெக்ஸ்டோட கலரை வந்துட்டு வேர் அப்படின்னு சொல்லி மெயின் கலருக்கு மாற்ற சொல்லிடுறேன். அண்ட் தென் பார்டர் பாட்டம் வந்துட்டு 0.1 rem and then solid and then வேர் அப்படின்னு சொல்லிட்டு இதுலயே மெயின் கலர் கொடுத்துட்டு லாஸ்டா பேடிங் பாட்டம் வந்து 0.5 rem அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இங்க பார்த்தேன் அப்படின்னா நான் ஹோவர் பண்ணும்போது எனக்கு என்ன அப்படின்னா வந்து அந்த பிரிட்டி மச் அந்த இது எல்லாமே கிடைக்குது. இதுல பார்டர் பாட்டம் 0.1 rem அப்படின்னு கொடுத்துறேன். இப்போ நான் ஓவர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா தெரியும் இந்த லைனும் எனக்கு மேல இருந்து வர மாதிரி இருக்கும். பிகாஸ் லீனியர்னு சொல்லியிருக்கிறதுனால ஒரே லைன்ல எனக்கு அந்த எஃபெக்ட் அப்ளை ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலதான் அந்த லைன் மேல இருந்து கீழே வர மாதிரி எனக்கு இருக்குது. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து இது வரைக்கும் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த இது எல்லாமே இருக்குது. ஸோ இதுல என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க வந்து அந்த ஐகான்ஸ் அப்படின்ற கிளாஸ் நேம், பிகாஸ் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஐகான்ஸ்ன்ற கிளாஸ் நேம் தான் இருக்கு. அதுல இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 3 div tagல தான் அந்த ஐகான்ஸ் நம்ம டிஸ்பிளே பண்ணிருக்கோம். ஸோ ஐகான்ஸ் அப்படின்ற கிளாஸ் நேம் எந்த எலமெண்ட்டுக்கு இருக்கோ அதுக்குள்ள இருக்கிற div tag செலக்ட் பண்ணிட்டு அது எல்லாத்துக்கும் டெக்ஸ்ட் கலர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒயிட்டுக்கு மாத்துறேன். ஸோ அந்த ஐகான்ஸோட கலரை மாத்தணும் அப்படின்னா டெக்ஸ்ட் கலர் இது கலர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இங்க டெக்ஸ்டோட கலர் சேஞ்ச் பண்ணாலே அந்த டேக்ல ஐகான் டிஸ்பிளே பண்ணிங்கன்னா அந்த ஐகான் கலர் சேஞ்ச் ஆயிரும். அடுத்தது கர்சர் பாயிண்டர்னு சொல்றேன். ஸோ அப்போ என்னன்னா அந்த ஐகான் மேல ஓவர் பண்ணும்போது என் கர்சர் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த பாயிண்டர் மாதிரி சேஞ்ச் ஆகும். நார்மலா இந்த மாதிரி இருக்கும், பட் ஓவர் பண்ணும்போது இப்படி சேஞ்ச் ஆயிரும். அதுக்காக தான். அண்ட் இதுக்கு அடுத்தது வந்து ஃபாண்ட் சைஸ் 2.5 rem அப்படின்னு சொல்றேன். இப்போ ஐகானோட சைஸ் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பெருசாகும் இந்த மாதிரி. அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து மார்ஜின் லெஃப்ட் வந்து 2 rem அப்படின்னு சொல்றேன். அப்போ லெஃப்ட் சைட் மார்ஜின் வந்துட்டு அந்த கேப் எனக்கு எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் அந்த ஐகான்ஸுக்கும் இடையில கேப் இருக்கும். இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா அந்த ஐகான்ஸுக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் நான் ஓவர் பண்ணும்போது எனக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ இதுக்கும் என்ன அப்படின்னா வந்து ஐகான்ஸுக்கு உள்ள இருக்கிற div tag செலக்ட் பண்ணிட்டு அதுல என்னன்னா டெக்ஸ்ட் கலர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒயிட், கர்சர் பாயிண்டர் இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி மேல ஆட் பண்ணிட்டோம். ஸோ அதே இதை திருப்பி நம்ம ஓவருக்கு ஆட் பண்ணோம்னா ஸோ இங்க டேரக்டா ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு இதுல என்ன அப்படின்னா கலர் அப்படின்றதுல மட்டும் டைரக்டா வேர் மெயின் கலர் அப்படின்னு சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் ஓவர் பண்ணும்போது ஐகான்ஸோட கலர் மட்டும் எனக்கு நீட்டா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சோம். ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா பை டிஃபால்ட்டா என்னோட லேப்டாப் ஸ்க்ரீன்ல எனக்கு என்ன அப்படின்னா அந்த ஐகான் இல்லை. ஸோ அந்த மெனு ஐகான் இல்லை. ஸோ இதுக்கு என்னன்னா ஆல்ரெடி நம்ம மெனு பட்டன் ஒரு ஐடி நேம் கொடுத்துருப்போம். ஸோ அந்த ஐடி நேம் என்ன அப்படின்னா இங்கேருந்து செலக்ட் பண்ணும்போது ஹேஷ்டேக் அந்த ஐடி நேம் கொடுக்கணும். பிகாஸ் கிளாஸ் நேமுக்கு எப்படி டாட்டோ ஐடி நேமுக்கு ஹேஷ்டேக். ஸோ இங்க என்ன அப்படின்னா வந்து டிஸ்பிளே நன் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்றேன். ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் அந்த ஐகான் எனக்கு மறைஞ்சிரும். ஸோ லேட்டரா நம்ம அதை திருப்பி என்ன அப்படின்னா வர வச்சுக்கலாம். அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து ஹெடர் அப்படின்ற கிளாஸ் நேம் அண்ட் இதுல வந்து சர்ச் ஃபார்ம் அப்படின்ற கிளாஸ் நேம். ஸோ என்னன்னா இதுல என்ன சொல்றேன் ஹெடர்ன்ற கிளாஸ் நேம் எந்த எலமெண்ட்டுக்கு இருக்கோ அதுக்குள்ள இருக்கிற எலமெண்ட்ல இருக்க சர்ச் ஃபார்ம் அப்படின்ற கிளாஸ் நேம் அப்படின்னு சொல்றேன். ஸோ இப்படி கொடுக்கும்போது என்ன அப்படின்னா இதே கிளாஸ் நேமை நான் நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணிக்கலாம். அதான் ஒரு அட்வான்டேஜ். பிகாஸ் எதுக்காகனா இப்போ நான் இந்த மாதிரி டைரக்டா இப்போ இந்த சர்ச் ஃபார்ம்னு கொடுத்தேன் அப்படின்னா இப்போ இதே சர்ச் ஃபார்ம்ன்ற கிளாஸ் நேமை நான் வேற எலமெண்ட்டுக்கு கொடுக்க முடியாது. ஏன் கொடுத்தா தப்பா அப்படின்னா இல்ல அப்படி கிடையாது, நீங்க கொடுக்கலாம். பட் என்ன ஆகும்னா இப்போ நான் சர்ச் ஃபார்ம்னு சொல்லி இப்போ இப்படி ஒரு டிவுக்கும் இன்னொரு ஒரு டிவுக்கும் கொடுத்துட்டு எனக்கு ரெண்டுத்துக்கும் வேற வேற ஸ்டைல்ஸ் வேணும் அப்படின்னா என்னால கொடுக்க முடியாது. பிகாஸ் நான் டைரக்டா அந்த கிளாஸ் நேம் செலக்ட் பண்ணி கொடுக்கும் போது அந்த கிளாஸ் நேம் நான் எந்தெந்த டேக்ஸ்லாம் யூஸ் பண்ணிருக்கணும் எல்லாத்துக்கும் அந்த ஸ்டைல்ஸ் அப்ளை ஆயிரும். பட் நான் இப்படி செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா எந்த எலமெண்ட்டுக்கு கிளாஸ் நேம் ஹெடர் இருக்குதோ அதுக்குள்ள எந்த எலமெண்ட்டுக்கு கிளாஸ் நேம் சர்ச் ஃபார்ம் இருக்கோ அதுக்கு மட்டும்தான் எனக்கு நான் கொடுக்குற ஸ்டைல்ஸ் அப்ளை ஆகும். இது வந்து நம்ம ஒர்க்கை பிகாஸ் நம்ம தெரியாம எங்கேயாவது இந்த கிளாஸ் நேம் திருப்பி ரீயூஸ் பண்ணாலும் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. அதுக்காக தான். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பொசிஷன் அப்சல்யூட்னு சொல்றேன். ஸோ எனக்கு எங்க வேணுமோ அந்த இடத்துல அது வந்து கரெக்டா அலைன் ஆயிரும். பாத்தீங்கன்னா தெரியும் என்னோட சர்ச் பார் வந்துட்டு கம்ப்ளீட்டா அலைன்மெண்ட் இல்லாம என்னோட லோகோக்கு மேல தெரியுது பாருங்க. ஸோ இனிமேல் இதை எடுத்து நம்ம கரெக்டா அலைன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம் டாப்ல இருந்து 115% தள்ளி இருக்கணும். இங்க போயிட்டு அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து ரைட் சைட்ல இருந்து 7% தள்ளி இருக்கணும். இதுவும் எனக்கு கிட்டத்தட்ட இதாகிட்டு இருக்குது. அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்துட்டு
இதுக்கு அடுத்தது பேக்ரவுண்ட் கலர் என்ன அப்படின்னா வந்துட்டு ஒயிட் கொடுத்துட்றேன். அண்ட் தென் அதோட வித்தை இன்க்ரீஸ் பண்ணுறேன். வித்து வந்து 50 ரெம், ஹைட்டு வந்து 5 ரெம் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் தென் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ், அலைன் ஐட்டம் சென்டர். அப்போ இதுவும் என்ன ஆகும்னா எனக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த டெக்ஸ்டிங் இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் அதுக்கு சைடில் என்ன அப்படின்னா இந்த சைடில் எனக்கு வந்துட்டு அந்த இது அவைலபிளாக இருக்குது, விச் இஸ் அந்த சர்ச் ஐக்கானும் இருக்குது. ஸோ இங்கே என்ன அப்படின்னா அதுக்காக தான் இது கொடுத்தேன். ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு ஸ்கேல் ஒய் ஆக்சிஸ் 0 அப்படின்னு சொல்லிடுறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு ஒய் ஆக்சிஸ்னா எனக்கு வந்துட்டு லைக் ஸ்ட்ரெயிட் லைன், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வந்துட்டு பார்த்துருப்பீங்க கிராஃப்ல. எக்ஸ் ஆக்சிஸ்னா ஹரிசாண்டலி, ஒய் ஆக்சிஸ்னா வெர்டிகலி. ஸோ வெர்டிகலி டாப்ல எனக்கு போயிடும். ஸோ இதை ப்ராப்பராக தெரிய வைக்கிறதுக்காக டிரான்ஸ்ஃபார்ம் ஒரிஜின் டாப் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா ஸோ டாப்ல இருந்து எனக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு அது அலைன் ஆகும். ஸோ ஸ்டில் எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு அது டிஸ்பிளே ஆகும்போது தான் இருக்கு. பிகாஸ் எதுக்காக அப்படின்னா இப்போ டிஃபால்ட்டாக இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு அது தெரியக்கூடாது. ஒன்லி இதை நான் கிளிக் பண்ணி எனக்கு அப்போ தான் என்ன அப்படின்னா வந்துட்டு இது டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதை கிளிக் பண்ணும்போது அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா நம்ம சில ஜாவா ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. அது நம்ம வந்து நெக்ஸ்ட் இது பண்ணுவோம்.